நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நிறைய வழிபாட்டு முறைகளை பார்த்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையுமே மதிச்சு வணங்குவாங்க. அதே மாதிரி மற்ற மதங்கள் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய வழிபாட்டு முறைகளும் வேற வேறையா இருக்கும். ஆனா சீனால ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அதை எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா அது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க கழிவறையை வணங்குறாங்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா அதுதான் உண்மை. நாங்க எல்லாம் வீட்டில் எதுக்கு கழிவறையை யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த சீனாக்காரங்களை பார்த்தீங்கன்னா, அந்த கழிவறையை கூட மதிச்சு அந்த கழிவறைக்கு பூஜை பண்ணி வழிபடுறாங்களாம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனாக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருக்க ஒவ்வொரு மூலையையும் ஒரு தெய்வம் பாதுகாக்குது அப்படின்னு நம்புறாங்களா. ஸோ அந்த வகையில தான் கழிவறையை ஒரு தெய்வம் பாதுகாக்குது. அதுக்கு ஜிங்கோ மற்றும் பர்பிள் லேடி அப்படின்ற கடவுள் தான் பாதுகாக்கிறதா அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கையால தான் இவங்க அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்றாங்க. இதுலயும் அவங்க டெய்லி பூஜை பண்ணுவாங்களா இல்ல செவ்வாய் வெள்ளியில பூஜை பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனா அதுதான் இல்ல. வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் இவங்க அந்த பூஜையை பண்றாங்க. அதுவும் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கழிவறையை நல்லா சுத்தம் பண்ணிடுவாங்களா. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஊதுபத்தியை ஏற்றி வச்சு அப்படியான சில விஷயங்களை தான் செய்யறாங்க. தெய்வமே இல்லாம இவங்க எப்படி பூஜை செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? அதுக்கும் ஆன்சர் இருக்கு. ஒரு காகிதத்தால ஒரு உருவ பொம்மையை செஞ்சிருவாங்களா. அந்த பொம்மையை தான் இவங்க கடவுளா நினைச்சு அந்த பொம்மைக்கு இவங்க பூஜை செய்யறாங்க. ஆக மொத்தத்துல இந்த பூஜை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண். கேமராமேன் விஷயரனுடன் நன்றி, வணக்கம்.